அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் மௌரியரின் ஆட்சி முறை கொஞ்சம் அவர்கள் காலகட்டம் என்னென்று பார்க்கலாம். ஏனென்றால் மௌரியர்கள் மகத சாம்ராஜ்யத்திலிருந்து விரிவடை தொடங்கும் போதுதான் இங்கு தென்னிந்தியாவில் சென்ற பல்லவர்களாகட்டும் இன்னும் ஒரு சில மன்னர்களாகட்டும் நிறைய டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அவங்க ராஜ்யத்தை விரிவடையும் போது தான். அதனால் இந்திய வரலாற்றில் பல மாறல் ஏற்படுகின்றன. எனவே மௌரிய சாம்ராஜ்யத்தை இங்கே குறிப்பெடுத்திருக்கேன். லேட்டர் மௌரியஸ் பாருங்கள், அவங்க 137 வருஷத்தில் லேட்டர் மௌரியஸ் கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடில் வாழ்ந்திருக்காங்க. இது மாதிரி மௌரியர் வாழ்ந்ததுக்கான நம்ம புராண அடிப்படையில் யார் யார் பேருன்றது வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மத்ஸ்ய புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம் இதெல்லாம் வந்து அந்த மௌரியர் காலத்தில் வாழ்ந்த அரசரோட நேம் கொடுக்கப்பட்டுறது. அதே மாதிரி புத்திஸ்ட் சார்ந்த நூல்களும் மௌரியர்கள் யார் யார் வாழ்ந்தார்கள் அந்த அரசருடைய இது டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த மௌரிய சாம்ராஜ்யம் இருந்ததுக்கு வந்து உங்களுக்கு வரலாறு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த புத்திசம் சார்ந்த விஷயங்கள், புராணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் வரலாறு சொல்கிற விஷயங்கள் டைமில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் ஏன்றது வந்து நம்ம மேட்ச் பண்ணால் தான் நம்ம சொல்கிற விஷயங்களும் வரலாற்று இருக்கிற பதிவிட்ட விஷயங்களும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் மௌரியர் காலத்து வந்து வரலாற்றை வந்து கிமு 330 இருக்குது ஆரம்பித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அவருடைய கல்வெட்டுக்கள் இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம தமிழக மன்னர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதில் பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் வருது. மௌரியருக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த கலிங்கத்து பார்டரில் வந்து எல்லை பிரச்சனை இருந்ததை வந்து அவருடைய கல்வெட்டுகள் குறிக்கின்றன. எனவே அவர் கல்வெட்டு மேலும் குறிப்பிடும்போது இங்கு சோழா, பாண்டியா, சத்தியபுத்திரா, கேரளபுத்திரா, தாமிரபரணி புத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாமிரபரணி புத்திரா யார் குறிப்பிட்டது கொஞ்சம் பார்க்கணும். கேரளபுத்திரன்றது சேரர்கள். சத்தியபுத்திரா யார் குறிப்பிட்டது காலம். நமக்கு தென்னிந்தியன சேர சோழ பாணி இந்த 3 நினச்சிருக்கும். இங்கே சத்தியபுத்திரன் சொல்லப்பட்டிருக்கிறது, தாமிரபரணி புத்திரான்னு சொல்லப்பட்டது, கேரளபுத்திரா சேரர்கள். ஒன்று 2 பேருக்கு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஹிஸ்ட்ரியிலிருந்து. இது வந்து மௌரியரோட கல்வெட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட விஷயங்கள். இது மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்மக்கிட்ட இல்லாதனால, நம்ம குருகுல கல்வி முறை இழந்ததுனால நம்முடைய ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியல. மாடர்ன் எஜுகேஷனில் நம்முடைய ஹிஸ்ட்ரி பிரதானமாக சொல்லப்படவில்லை. பல பிட் அண்ட் பார்சல் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மௌரியர் கால இறுதியில் வந்து மௌரிய சாம்ராஜ்யம் சவுத் இந்தியா வரை இவ்வளோ பரவி இருக்குது. 3 பீரியடை வந்து நமக்கு இங்கே காண்பிக்கிறோம். மற்ற 2 வந்து எப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ மௌரியர்கள் இந்தளவுக்கு விரிவடைந்திருந்தார்கள். மேற்கே வந்து அப்படியே தப்படி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதுக்கு மேலே வந்து மௌரியர்கள் சாம்ராஜ்யம் பரவி இருந்தது. அப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மௌரியர்கள் உருவெடுத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அப்போது இத்தகைய பெரிய மௌரியர் ஆட்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு கிமு 2ஆம் செஞ்சுரி மிடில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 187 பிசியில் இந்த பேரரசு வந்து முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை வின்சென்ட் ஸ்மித் அவருடைய ஆய்வில் மௌரியர் எப்படி வீழ்த்தப்பட்டார் என்று டீட்டெயிலாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ இவருடைய மௌரியர் காலத்து உடைய காயின்ஸ் இன்னும் பல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தென்னிந்தியாவோடு மௌரியர்கள் வந்து வணிக தொடர்பு வைத்து கொண்டார்கள் என்பதையும் விளக்குகிறது. எனவே இதை இன்னும் ஆராய்ந்த ஹரிபிரசாத் சாஸ்திரி அவர்கள் புத்திசம் அசோகர் ஃபாலோ செய்தது அவர்கள் எதிரிலை உண்டாக்கியது என்கிறார். இந்த வீழ்ச்சியடைறதுக்கு காரணங்களை சொல்லும்போது அவர் ஆன்டி பிராமின் ஆக்டிவிட்டியை ஊக்கப்படுத்தினார்கள். இதன் மூலம் ஆன்டி பிராமின் ஆக்டிவிட்டியை வந்து இவர் மௌரியர் வந்து ஆன்டி பிராமினாக வந்து கன்சிடர் பண்ணப்பட்டார். அதெல்லாம் அவருக்கு எதிராக பிராமின்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்து அசோகரை வீழ்த்தினார் என்று குறிப்பிடுகிறார்கள். இது அவருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்து என்று கூறுகிறார்கள். இன்னும் சில கல்வெட்டுக்கெல்லாம் பல விஷயங்களை எடுத்து அவருடைய வீழ்ச்சியை என்னன்றது கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அசோகர் வந்து விலங்குகள் வதை சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் வந்து விலங்குகள் வதை செய்யக்கூடாது என்றதுனால இந்த வேள்வியிலக்க யூஸ் பண்ணப்பட்ட இது விஷயங்களை வந்து பிராமணர்கள் வந்து இதற்காக அவரை எதிர்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வந்து கான்ட்ரடியாக இருக்கிறது. எப்படி என்று சொல்கிறார், இதே அசோகர் தான் அவருடைய பயனுக்கு குறிப்பிடும்போது இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது. பயணம் குறிப்பிடும்போது நம்முடைய பிராமணன் மதிக்கத்தக்கவர்கள் அவங்க மதிப்பு கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார். இவன் வந்து அவர் புத்திசம் போயிட்டு இருந்தால் கூட அந்த சமயத்தில் இது சொல்கிறார். அதனால் இது பிராமின் எதிர்ப்பு கொள்கையில் அசோகர் வீழ்த்தப்பட்டார் என்பதெல்லாம் தவறு. இந்த கல்வெட்டில் பாருங்கள், அசோகர் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். கலிங்கத்து போர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம்னு ஏற்படுத்த அது அவருக்கு பெரிய ஒரு
மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை உருவாக்க அவர் அமைதியை நோக்கி திரும்ப விரும்பி தர்மத்தின் வழியை செல்கிறார். அதனால் இனி எந்த ராஜ்யம் வெல்ல வேண்டாம்லாம் தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கும், ரத்தம் சிந்தியெல்லாம் வன்முறையாக இருக்கக்கூடாது என்று அவருடைய பேரன்களுக்கு கொடுத்த கட்டளை தான் இந்த கல்வெட்டில் பார்க்குறீங்க. அப்படி வாழ்ந்தவர் தான் அசோகர். ஆனால் இவருடைய இந்த அமைதியின் வழிமுறை அந்த காலத்தில் காட்டுமிரான் இருந்த மற்ற மக்கள் அந்த பெருசில் இருந்த மக்கள் படையெடுத்து ஆக்கிரமிப்பதற்கு விளைவகுத்தது. அது இன்னும் டீட்டெயில் அப்போ பார்க்கலாம். அப்போது இந்த கலைத்து போல அந்த விளைவுகள் அவர் அமைதி பின்பற்றியது தான் மௌரிய வீழ்ச்சி காரணம். இனி இந்த மௌரியர் உண்மையிலேயே இந்த 187 பிசியில் தான் வீழ்ச்சி அடைந்தார்களா? இவ்வாறு பிரிட்டிஷார் கூறியுள்ள வரலாற்று நிகழ்வு கரெக்டாக அந்த ஆண்டுகள் என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இவங்க வாழ்ந்த கட்ட பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா மௌரிய சாம்ராஜ்யம் அவர்கள் பாருங்கள் மேற்கில் அப்படியே பாகிஸ்தானுக்கு மேலே அப்படியே ஆப்கானிஸ்தான் இன்னும் அந்த எல்லை அந்த ப்ளூ கலர் கோடு இருக்குல்ல அதிலிருந்து எடுத்துகிட்டு கீழே இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் தென்னிந்தியா மேல் பகுதி சேர சோழ பாண்டியர் மேல் பகுதி வரையும் அவர்களுடைய சாம்ராஜ்யமாக இருந்ததாக இந்த மேப்பு புராண அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுக்கு எவ்வளோ உறுதியான சான்றுகள் இருக்குது என்று நமக்கு தெரியவில்லை. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ணுறோம். இதனுடைய குளறுபடிகள் என்ன என்பதை நாம் புராணத்தை உண்மை என்று உணர்ந்தால் ஒழியே இதற்குரிய ஆன்சர் கிடைக்காது. நமது புராணங்கள் உண்மை சம்பத்தி அப்படியே பதிவிட்டுள்ளன. உதாரணத்துக்கு இருக்கிற டைம் பீரியட் அந்த காலத்தில் நடந்த விஷயம் அஸ்ட்ராலஜி ஈவெண்ட்டை பொருத்தியும் அந்த நேரத்தில் நிகழ்ந்த பல நிகழ்வுகள் அந்த ஏரிய நிகழ்வுகள் அங்கே இருந்த மரம் செடி கொடிகள் என்னென்ன வகைகள் இருந்தன, அங்கே இருந்த மக்கள் யார், இனம் காலம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த புராணத்தில் பதிவிட்டிருக்காங்க. எனவே இது உதாரணத்துக்கு புராணத்தில் எந்த விஷயம் மறைக்கப்படவில்லை. ராமரை எடுத்தக்க அவர் ஜலசமாதி அடைந்தார் என்ற விஷயத்தை மறைக்காமல் பதிவு செய்தார்கள். அதே போன்று மகாபாரதத்தில் கிருஷ்ணரை அவரை கடவுளையாக பாவித்த போதிலும் அவர் மறைந்த விஷயத்தை அப்படி உண்மையாக பதிவு செய்துள்ளார்கள். எனவே இந்த புராணங்கள் நமது வரலாற்றை துல்லியமாக கலாச்சாரம், புயல் மற்றும் வானவில் அனைத்தும் பொருத்தி உண்மை சம்பத்தை அப்படி விளக்கி இருக்குது. இப்போ மாடர்ன் சயின்ஸ் மாதிரி மாரல் என்ற பேரில் நல்ல விஷயங்களை மட்டும் பதிவிட்டு பல மன்னர்கள் செய்த அந்த பல விஷயங்கள் நம்ம வரலாற்று பதிவிடவே இல்லை. இது ஆஃப் த ரெக்கார்டை வச்சுருக்கேன். ஆனால் புராணங்கள் அப்படி நல்லது கெட்டு எல்லாமே அப்படி பதிவிட்டுள்ளது. எனவே புராணங்கள் அத்தன்டிக் ரெக்கார்டு. எனவே இந்த புராணங்கள் நமது வரலாற்றை துல்லியமாக பதிவிட்டுள்ளது நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு புராணங்களையும் அதன் காலத்தை கணக்கு எடுக்கையில் அது சொல்லப்பட்ட வருடங்களை கொண்டு அது சரிபார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு வேதவியாசர் செவ்வாய் புராணங்களை பற்றியும் கூறுகிறார். அதில் கூறப்பட்ட காலமும் அதே வேதவியாசர் தேவி புராணத்தில் குறிப்பிட்டுள்ள அதனுடைய காலமும் வேறுபடுகிறது. அதனால் தேவி புராணத்தில் கம்மியாக வருடம் மென்ஷன் பண்ணி சிவப்பில் அதிகம் மென்ஷன் இருந்தால் இது ரெண்டும் ஒரே காலம் பிறகு நம்ம எடுத்துக்க முடியாது. இது எப்படி நான் கல்வெட்டுகள் மூலம் உங்களுக்கு விளக்குறேன். நீங்கள் பார்த்துருக்க பிக்சர் தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி 3 என்ற புத்தகம். இதில் உள்ள கல்வெட்டின் குறிப்பில் எடுத்து உங்களுக்கு எப்படி இந்த பிழை நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். இதில் கல்வெட்டில் கலிவருடம், சகாவருடம், அது இங்கிலீஷ் காலண்டர், நம்ம தற்போது யூஸ் பண்ணுற காலண்டர், 3 காலண்டர் வருடங்களை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த கல்வெட்டில் தான் இப்போ நீங்கள் வரதை பார்க்குறீங்க. இதன் பிரகாரம் இந்த கால மதிப்பீடுகள் எவ்வாறு செய்வேன் என்பதை அதில் நடந்துள்ள குழப்பங்களுக்கு தெளிவாக நான் விளக்கும்போது உங்களுக்கு புரியும். இது தமிழ்நாடு தொழில் துறை வெளியிட்டுள்ள கல்வெட்டு குறிப்புகள் பாருங்கள். அது உங்களுக்கு காலங்களை எப்படி நாம் இன்டர்பிரேட் பண்ண வேண்டும் என்கிற தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். உதாரணத்திற்கு சகா கேலண்டர் சிஸ்டத்தை இந்த சாத்தவாகன வம்சம் வந்த மன்னர்கள் சாலியவாகன என்பவர் ஆரம்பித்து வைத்திருக்கூடும் என்று ஒரு கருத்து உள்ளது. எனவே இந்த சாத்தவாகன கேலண்டரை சாத்தா கேலண்டர் என்றும் சகா என்றும் நாம் யூஸ் பண்ணோம் கேலண்டரை யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் இங்கிலீஷோட கேலண்டர் 78 வருடங்கள் தான் பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஆராய்ந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் சரி ஓகே இந்த கேலண்டரை நம்மளும் பின்பற்றலாம் அப்படின்ட்டு 1957 முதல் நமது நேஷனல் கேலண்டராக அறிவித்து அதையும் வரலாற்று பதிவுகளுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்த கல்வெட்டில் தொகுதி 3 தொழில்துறை வெளியிட்ட கல்வெட்டில் நீங்கள் இந்த கல்வெட்டு எண் 278/267 குறிப்புகளில் சகவருடம் 1753 என்றும் கலிவருடம் 4932 என்றும் கிறிஸ்டின் ஏரா அதை கிபி 1833 என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த கால 78 வருஷம் அவங்க சொல்கிறாங்க. எனவே இங்கு புராணம் அடிப்படையாக கொண்டு கலியுகம் மற்றும் அதன் காலவரங்களை மென்ஷன் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம்தான்.
இந்த கலியுகம் எப்படி இந்த சகா எப்படி வந்தனாக்கா, இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிரியில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து குஜராத்தில் வந்தவங்க சாக்காஸ் சொல்லுவாங்க, மகாராஷ்டிரில் வந்த ஆண்ட மன்னர் வந்து சாத்தவாகனா சொல்லுவாங்க. அப்போது இந்த சாக்காஸ் உருவாக்கிய அந்த பாண்டிய மன்னர்கள் முறை தான் வந்து இந்த சகம் வருடம். இந்த சகம் வருடம் வந்து எப்படி இந்த நம்ம தென்னிந்திய கல்நாட்டில் அதுவும் திருச்சி பெரம்பூர் உறையூரில் வந்து சகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது அவங்க கல்வெட்டுகள் இருக்குது. அப்போது இந்த கல்வெட்டுகள் வந்து அந்த கால பாண்டியர்களுக்கு தொடர்புடையது என்று நம்ம கொள்ள வேண்டும். இந்த இன்டர்பிரேஷன் தவறுதான் இருக்குன்னு என்னுடைய கருத்து. இது வந்து உண்மையில் வரலாற்று விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த தவறை சரி செய்யணும் என்றால் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தாக்கா, அதுக்குரிய காலண்டர் சிஸ்டத்தை வந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 1350 வருடங்கள் எப்படி மௌரியர் இருந்ததுக்கும் நம்ம மாடர்ன் டெக்ஸ்ட் சொல்கிற டிஃப்ரென்ஸை இப்போ நீங்கள் இது இருக்கிற இந்த குறிப்பிலே பார்க்குறீங்க. எனவே புராண அடிப்படையில் கிபி 1 என்ற இந்த இங்கிலீஷ் காலண்டர் பிரகாரம் அது வந்து கிபி 1350 என்று நாம் ஆட் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது வந்து கிபி 1 என்று சொன்னால் அதை கிமு 1350 என்று நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சக வருடம் 1753 + 1380 கூட்டினால் 3133 வருடங்கள் பின்னோக்கி சொல்கிறது. அதாவது கிமு 1109. இந்த கிமு 1109 என்பது முதல் சாக்காவோட காலமாக இருந்திருக்கலாம். அப்போது அந்த சாக்காஸ் என்பவர்கள் யார்? அவர்கள்தான் பாண்டிய இனம் வந்தவர்கள் என்று என்னுடைய கணிப்பு. அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடம். எனவே இந்த சாக்காஸ் வந்து பாண்டியர் என்பது உங்களுக்கு தெளிவாகும். இந்த இன்டர்பிரேட் செய்வதில் உள்ள குழப்பத்தினால்தான் முதல் சாக்காஸ் என்பவர் இருந்தவரை நம்ம ஈஸ்டிலிருந்து இருட்டடிப்பு செய்து இரண்டாவது சாக்காஸை வந்து 78 சியிலிருந்து சொல்கிறார்கள். அதை வைத்து தான் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த கால அளவில் உள்ள குழப்பத்தை போக்க வேண்டும்.